Hi friends, இந்த வீடியோவில் jQuery எஃபெக்ட்ஸில் ஸ்லைட் டவுன், ஸ்லைட் அப், ஸ்லைட் டாகிள் இந்த 3 மெத்தட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மெத்தட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ஹைட் பண்ணி ஷோ பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. இப்போ இந்த ஹைட் அண்ட் ஷோ எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லைட் எஃபெக்ட் மாதிரி நடக்கும். இந்த ஸ்லைட் எஃபெக்ட் எப்படி நமக்கு வந்து இதில் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பாக்ஸை நம்ம வந்து ஹைட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பாக்ஸோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஸ்லைட் அப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 100 பிக்சல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து அது 0க்கு வரும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஹைட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்லைட் டவுன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 0 பிக்சல்லேருந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்து 100 பிக்சல் வரும்போது நமக்கு அது ஷோ ஆகும். இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ஸ்லைட் டவுன் எஃபெக்ட் மாதிரி தெரியும். இப்போ இதுதான் வந்து நமக்கு அந்த பேக்ரவுண்டில் நடக்கிறது. இப்போ இந்த மெத்தட்ஸ் எப்படி நம்ம jQueryல யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேஜில் வந்து ஒரு டிவ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிவ் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பேசிக் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஹைட்டு வித் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து இதில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த பாக்ஸை வந்து எப்படி நம்ம ஸ்லைட் அப், ஸ்லைட் டவுன், ஸ்லைட் டாகிள் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லைட் அப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா பாக்ஸ் வந்து விசிபிளில் இருக்குது. இதை வந்து ஸ்லைட் அப் கொடுத்து எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டாக்குமெண்ட் ரெடிகுலரை இந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஷ் பாக்ஸ், இதுக்கு ஸ்லைட் அப் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் நமக்கு ஸ்லைட் அப் எஃபெக்டில் ஹைட் ஆகிருக்கும். இப்போ இது வந்து சடனாக நமக்கு ஹைட் ஆகிடுச்சு. இதே வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் கொடுத்து இது வந்து ஹைட் ஆகணும் அப்படின்னா இதில் வந்து மொத்தம் நம்ம 3 டைப்பில் பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ, ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக நம்ம மில்லி செகண்ட் கொடுத்துக்க முடியும். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்தோம். ஃபாஸ்ட் அப்படின்னா 200 மில்லி செகண்ட் டிலே, அதே மாதிரி ஸ்லோ அப்படின்னா 600 மில்லி செகண்ட் டிலே, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்டாக நம்ம வேல்யூ கொடுத்துக்க முடியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 500 மில்லி செகண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டியூரேஷனில் வந்து நமக்கு ஸ்லைட் அப் ஆகும். இதே வந்து நம்ம ஸ்ட்ரிங் பேராமீட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபாஸ்ட்டு கொடுத்தா 200 மில்லி செகண்ட் வந்து டிலே ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ இது பாருங்கள் நம்மளுக்கு 600 மில்லி செகண்ட் டிலேயில் வந்து ஸ்லைட் அப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் டவுன் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பட்டன் கொடுத்துக்கிறேன். பட்டனை கிளிக் ஆகும்போது ஸ்லைட் டவுன் ஆகிற மாதிரி, அதே மாதிரி ஸ்லைட் அப் ஆகிற மாதிரி, ஸ்லைட் ஆக்கில் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்புட் டைப்பில் பட்டன் கொடுத்துக்கிறேன். இப்போ மொத்தம் 3 பட்டன் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு பட்டனுக்கும் செப்பரேட்டாக நம்ம ஐடி கொடுத்துக்கலாம். இதுக்கு btn1 வேல்யூ வந்து ஸ்லைட் அப் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸ்லைட் அப் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஹைட் ஆகும். அதே மாதிரி பட்டன் 2 வந்து ஸ்லைட் டவுனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். பட்டன் 3 பார்த்திங்கன்னா வந்து ஸ்லைட் டாகிளுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்லைட் அப், ஸ்லைட் டவுன் நடக்கணும். இப்போ இதனுடைய கிளிக் ஈவெண்ட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அந்த பட்டனை செலக்ட் பண்ணி அந்த பட்டனுக்கு கிளிக் ஈவெண்ட் பைண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த எஃபெக்ட்ஸை கொண்டு வந்துக்கலாம். ஆஷ் btn1 டாட் கிளிக். இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லைட் அப் கொடுத்துக்கிறேன். ஆஷ் பாக்ஸ் டாட் ஸ்லைட் அப். இதில் வந்து நம்ம ஒரு 500 மில்லி செகண்ட் வந்து டியூரேஷன் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி பட்டன் 2க்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்லைட் டவுன் கொடுத்துக்கிறேன். ஸ்லைட் டவுன். இப்போ இதை சேவ் பண்ணி இந்த பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைட் அப் கொடுக்கும்போது பாருங்கள் நம்மளுக்கு அந்த அனிமேஷனில் ஹைட் ஆகும். அதே மாதிரி ஸ்லைட் டவுன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதே அந்த எஃபெக்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஷோ ஆகும். அடுத்தது ஸ்லைட் டாகிள் அப்படிங்கிறது இந்த 2 ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகும். ஹைடும் ஆகும், ஷோவும் ஆகும். பட்டன் 3க்கு ஸ்லைட் டாகிள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஸ்லைட் டாகிள் அப்படிங்கிறது கொடுக்கும்போது பாருங்கள் ஷோவில் இருந்ததுனால ஹைட் ஆகிடுச்சு. திரும்ப ஹைடாக இருக்கும்போது நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஷோ ஆகும். அப்போ ஸ்லைட் டாகிள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லைட் அப்புக்கும் யூஸ் ஆகும், ஸ்லைட் டவுனுக்கும் யூஸ் ஆகும். இந்த 3 மெத்தடுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லோ, ஃபாஸ்ட் அப்படிங்கிற 2 ஸ்ட்ரிங் பேராமீட்டருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து நம்ம மில்லி செகண்டும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 மெத்தடுக்குமே பார்த்திங்கன்னா கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கால் பேக் ஃபங்க்ஷனில் எழுதிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த எலமெண்ட் ஹைட் ஆனதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ இதனுடைய கால் பேக் ஃபங்க்ஷனில் நம்ம எழுதிக்க முடியும். இதில் ஸ்லைட் அப்பில் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் எப்பயுமே வந்து நம்ம அந்த டியூரேஷன் கொடுத்துடணும், கமா. அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு என்ன கோட் ரன் ஆகணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு அலர்ட் மெசேஜ் மட்டும் கொடுக்குறேன். அலர்ட்டில் ஸ்லைட் அப் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்லைட் அப் கொடுக்கும்போது அந்த எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த அலர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் jQuery எஃபெக்ட்ஸில் ஸ்லைட் டவுன், ஸ்லைட் அப், ஸ்லைட் டாகிள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.